உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கரை தனுஷ் நடித்து 30ஆம் தேதி வரப்போகிற ஒரு படம். தனுஷுடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான படம்னு கூட சொல்லலாம். கரசாமி அப்படின்னு. பொதுவாக தனுஷோடைய ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக ஒரு பரபரப்பு இருக்கும். தனுஷோடைய அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அது கொஞ்சம் வைரலாக மாறும் அப்படின்னு ஊடகங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க. போன குபேராவுக்குன்னு நினைக்கிறேன் என்னை செங்கலாக பிரிக்கணும்னு பார்க்குறாங்க, ஏன் ஒரு செங்கலை கூட உங்களால் உருவ முடியாது அப்படின்னு வாயை கொஞ்சம் கோணையாக வச்சுக்கின்னு ரஜினி ஸ்டைலில் பேசியிருந்தார் தனுஷ். அது பெரிய வைரலாக மாறிச்சு. அப்புறமா கூட சொன்னார், இதை ஏற்றி விட்ட எல்லோரும் மேலே ஏறிட்டு தான் அடுத்தவனை அடிப்பாங்க, ஏற்றி விட்டவங்களே அடிப்பாங்க ஒரு கும்பல் அப்படிலாம் சொல்லியிருந்தார். யாருன்னு தெரியும் தொடர்ச்சியாகவே அவர் ஒன்று சிவகார்த்திகேயனை நேரடியாக கிடையாது, மறைமுகமாக. இன்னும் தனுஷ் மீது ஒரு போட்டி இருக்குது ரெண்டு பேருக்குமே. 1000 தான் அவங்க ஸ்டேஜில் நின்று, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, நாங்கள் 2 பேரும் சக நடிகர்கள், எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித்து, அதுக்கப்புறம் யாரும் அந்த இடத்த இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்கள், எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமலை சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போது விஜய் எல்லாருக்கும் தெரியும், அரசியலுக்குள்ளே போயிட்டார். அஜித் ஒரு பக்கம் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அஜித்தை என்ன பண்ண போகிறாருன்னு நான் அடுத்து பேசுகிறேன். கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. தனுஷ் சிம்பு தனுஷ் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது 2 பேருக்குமான வியாபாரம், 2 பேருக்குமான இட்டு, இதெல்லாம் பார்க்க போகும்போது விஜய் அஜித் லெவலுக்கெலாம் இல்லை அப்படின்னு தான். ஏன்னா படம் பண்ணுறாங்க, ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓட மாட்டேங்குது. அதுவும் சிம்பு சொல்லவே தேவையில்லை, ஒரு லாங் கேப் விட்றாரு, மறுபடியும் படம் பண்ணுறாரு. அந்த படம் கான்ட்ரவர்சியாக மாறுது. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறது உண்மை. அதை மாற்றுக்கிறது கிடையாது. நேற்று முந்த நாள் இந்த கரை படத்தினுடைய ஈவெண்ட் நடந்தது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். எனக்கு இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்ட்டு தெரியாது. அதுக்கு முக்கியமான காரணம், பொதுவான சினிமா ரசிகர்கள் அந்த பசங்களாம் இருக்காங்களே, 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், அவங்களாம் அப்படி நம்ம ஏதாவது சேனலுக்கு பேச போனால் பசங்க கேமராமேன் அவங்க தானே அவங்களே ஒன்றும் தெரியல. ஒன்று எலெக்ஷனுடைய தாக்கம், இன்னொன்று விஜயோடைய அந்த பிரச்சார பயணம், இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஈவெண்ட்டு இப்படி ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்துருக்காங்க பொழுது, வாங்கியிருக்காங்க பொழுது. அது ஏன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் அந்த கண்டென்ட்டை கொடுத்துருந்தா நேற்று சும்மா எல்லோரும் வைரலாக மாற்றிருப்பாங்க இந்த நாள் ஆனால் எதுவுமே பண்ணலை, அதை விட்டுட்டாங்க அப்படியே. அதனால் அப்படி ஒரு ஈவெண்ட் நடந்ததான்னு தெரியல. ஒருவேளை அந்த தொலைக்காட்சி அந்த ஒளிபரப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் ஏதாவது போட்டு ப்ரோமோ போட்டு அடித்து இது பண்ணுவாங்க, அது அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியல. ஆனால் தனுஷ் பேசுனா கண்டிப்பாக அது வைரலாகிற மாதிரி பேசுவார் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய ஸ்பீச் பயங்கர சென்டிமெண்ட் ஸ்பீச்சாகவே போயிடுச்சு. பயங்கர சென்டிமெண்ட்டாக எல்லாமே. ஆனால் அதுக்கிடையிலையும் 2 பேரை அவர் நாசுக்காக சுற்றி காமிச்சார். அதுதான் ஒன்று எஸ்கே, இன்னொன்று எஸ்டிஆர். அவர் என்ன சொன்னார்னா, நான் நேரடியாக சொல்லலை, சின்ன வயசுலேருந்து எனக்கு பெருசாக எது மேலேயும் எனக்கு ஆசை கிடையாது, நான் பெருசாக எதையும் தேடி போனது கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு இன்டர்வியூவில், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சின்ன வயசில் கார் மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ பக்கத்து வீட்டு பையன் ஒரு ரிமோட் கார் விளையாடிக்கிட்டு இருந்தான். அது கொஞ்சம் நேரம் அந்த காரை கூட்டுறா அப்படின்னு கேட்டேன் நான். அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு, நம்ம பெரிய ஆளானா ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். ரோல்ஸ் ராயே வாங்கி அந்த காரை சும்மா வீட்டில் நிறுத்தி வச்சுருந்தேன். அது காரணம் சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம், சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் தான். நல்ல விஷயம்தான். மனிதனுக்கு ஒரு வைராகியம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது முரணாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் எதையும் தேடி போனதில்லை, அதுவாக தான் எல்லாம் அமைஞ்சது அப்படின்னு. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் அப்போது வாய்ப்பு கெட்டதே இல்லை, எல்லாமே அதுவாக அமைஞ்சது தான் அப்படின்றார். அது கூட ஒரு நடிகருக்கு எப்படி சொல்லலான்னு தெரியல. வளர்கிற காலகட்டங்களில் ஒருவேளை அவர் தனுஷ் யாருக்கிட்டையும் போய் நிற்கலையான்னு தெரியல. மிக முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் ஆரம்ப கட்ட காலத்தில் வாய்ப்பு கேட்டு தான் ஆவாங்க. இன்றைக்கே ரஜினியோடைய பலமே அந்த புதுமுக நடிகர் மாதிரி அந்த செட்டுக்குள்ளே உட்கார்றது தான்
அதனால் கேட்கல, அதுவே அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு நண்பர்களே இல்லை. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எனக்கு நண்பர்களே இல்லை, ஆனால் இருந்த நண்பர்களும் சரியில்லை அப்படின்னு. இருந்த நண்பர்களும் சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். யாரோ சொல்கிறாரு வந்தாச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டைட்டில் சம்மந்தமாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த கரை அப்படின்ற ஒரு டைட்டில், கரசாமி, KARA. ஏன்னா சமீபத்தில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி மாஸ்டர் மகேந்திரன் அந்த நடிகர் நடித்து ஒரு படத்தினுடைய ஈவெண்ட் நடந்தது. அந்த படத்துக்கு பேர் வந்து கரா. ஆமாம், கரா. இங்கிலீஷில் எதுனா கரை தான். அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. அது நிறைய ஊடகங்களில் வரல வந்து. ஆக்சுவலாக அந்த டைட்டில் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம். அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஹீரோனா அதுக்கான வியாபாரம் எப்படி இருக்கும், அதற்கான வேல்யூ எப்படி இருக்கும், ஆனால் அந்த தம்பி ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்புல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா திருமலைன்னு ஒரு இயக்குனர் கம் ப்ரொடியூசர், அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டே பேசினார் வந்து, நீங்கள் ஊடகங்கள்லாம் ஏதோ பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா, சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே டைட்டிலில் 2 படம். ஜனநாயகன்னு ஒரு படத்துக்கு வந்து சென்சாருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியாங்க வந்து. அது என்ன சென்சாரில் இருந்தது இது வரைக்கும் தெரியல, அது என்ன பிரச்சனைன்னே தெரியல வந்து. அந்த சமயத்தில் எந்த சங்கங்கள்லாம் கேட்டுது, எந்த சங்கங்கள் குரல் கொடுத்தாங்க. ஒரு ஜனநாயகன் ஒரு படத்துக்கான சென்சாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரே டைட்டில் 2 படத்துக்கு அப்படின்னா அது எப்படி? அது முதல்ல பதிவு பண்ணவங்களுக்கு தானே வந்து அதுக்கு முன்னுரிமை. ரைட்டு, அது அவங்களே பேசி சமாதானப்படுத்திப்பாங்களா, அல்லது வந்து அது வந்து ஒரு பஞ்சாயத்தில் வருமானு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்ததுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், ஏங்க அது மாஸ்டர் மகேந்திரன் நடிக்கிறது வந்து தமிழில் கரா, இவர் வந்து தனுஷ் நடிக்கிறது கரை அப்படின்னு போட்டிருந்தார். ஆனால் இங்கிலீஷில் எழுதினா கரன் தான் வருது. அப்புறம் கரசாமி அந்த டைட்டிலை பற்றி தான் ரொம்ப இதுவாக பேசியிருந்தார். ஒரு சமயம் இந்த பஞ்சாயத்துக்காக தனுஷ் பேசினாரான்னு தெரியல. இந்த டைட்டிலை வச்சுட்டு நான் டைரக்டர் விக்னேஷ் ராஜாவுக்கிட்ட, அந்த போர்த்தூள் டைரக்டர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர், விக்னேஷ் ராஜா கிட்ட கேட்டப்போ எப்படி இருக்குதுங்க டைட்டில் அப்படின்னு. சார் மிக்சடான ஒரு ரிவ்யூ வருது இந்த டைட்டில் மேலே அப்படின்னாரு. இல்லை இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு, இதுதான் எனக்கு வேணும், இது மாதிரி எனக்கு 2 சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா. ஒரு படத்துக்கு நாங்கள் டைட்டில்லாம் வச்சுட்டு கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டோம், ஒரு டீசரை வெளியிட்டோம். முதல்ல அந்த டைட்டில் நல்லா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வந்து டீசரை பார்த்துட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு முந்தைய ஒரு 3-4 படம் ஓடலை, ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுங்கண்ணே, அந்த படம் நல்லா ஓடிச்சு, அதான் வந்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு. அடுத்து ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் வச்ச உடனே நிறைய பேர் வந்து இந்த டைட்டில் வேணாம் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இந்த டைட்டிலே வேணான்னா இந்த படமே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படம் தான் வந்து திருச்சிற்றம்பலம். அப்படி தான் வந்து நான் வந்து விக்னேஷ் ராஜா கிட்ட ஒரு உறுதி ஒன்று கொடுத்தேன், இந்த படம் பாருங்கள் பெரிய ஹிட் ஆகும், கரை அப்படின்ற டைட்டில். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விக்னேஷ் ராஜா டைரக்டருடைய மனைவி அவங்க ஒரு 108 தடவை வந்து இந்த டைட்டிலை வந்து ஸ்ரீராம் ஜெயம் ஓம் முருகா போற்றி மாதிரி அவங்க வந்து 108 முறை நோட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. பாருங்கள், கணவருடைய படம் ஜெயிக்கணும், அவருடைய படம் இதுவாகணும், வெற்றி பெறணும்னு அவங்க அந்த பிரார்த்தனை என்றைக்கும் வீண் போகாது அப்படின்னு டைட்டில் பற்றியே இவ்வளோ நேரம் பேசியிருந்தார் வந்து. ஒருவேளை அவருக்கு இந்த டைட்டில் பஞ்சாயத்து தெரிஞ்சிருக்குமான்னு நான் தெரியல. அதுமாரி எல்லா தொழிலையும் 2 கான்செப்ட் தாங்க வந்து, ஒன்று எளியவன், இன்னொன்று வந்து வலியவன். எளியவன் யார், வலியவன் யாருன்னு இந்த டைட்டில் விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்துங்க, அது நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போட்டுங்க. அடுத்து அவர் பேச வந்தது இந்த இடத்துல நோட் பண்ணிங்க, அது SK, இது STR நோட் பண்ணிங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர், கலை படத்துடைய தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ். அவர் வந்து அவருக்கு இருக்கிற காசுக்கு படம் எடுத்து தான் அவர் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது தனுஷ் சொன்னது வந்து அப்படி ஒரு அவசியம் அவர் கிடையாது. அவருக்கு அவ்வளோ காலேஜஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் அவர் வந்து சினிமா மேலே லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வுக்காக இந்த மாதிரி படங்களை எடுக்கிறாரு. குறிப்பாக அவர் வந்து ஒரு குழந்தை உள்ளம் படைச்சவர். நீங்கள் அன்பாக அவர்கிட்ட எது கேட்டாலும் அதை உடனே ஓகேன்னு சொல்லிவிடுவார். அவ்வளோ பெரிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவர் அவர் வந்து, ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு அவரை வந்து வானளாவில் புகழ்ந்து கொண்டிருந்தார் தனுஷ். அவருடைய ப்ரொடியூசர் கூட தானே செய்வார் அது. அப்போ அவ்வளோ உற்சாகமாக இருக்கக்கூடியவர் வந்து அப்படின்னு. ஏன்னா சமீபமாக அரசன் படத்திற்கான பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்திற்கான காரணம் என்ன, சிம்புவும் ஐஸ்வரி கணேஷ், ரைட்டு, இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு சிம்பு தர வேண்டிய காசு எனக்கு தரலை அப்படின்னு சொல்லி கலைப்புலி தானு, இயக்குனர் வெற்றிமாறன் இவங்களாம் கூட பேசியும் கூட அந்த பஞ்சாயத்து ஓயலை.
ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த தம்பி கட்டிடுவார் அப்படின்னு சொல்ல, அந்த குறிப்பிட்ட தொகையிலே சிம்பு குறைச்சதாக ஒரு தகவல், அதை ஏற்றுக்க மாட்டார் இவர், ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய படப்பிடிப்பு தாமதமாகுது அப்படின்னு. வெற்றிமாறன் கூட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், தயாரிப்பாளர் தனுஷ்க்கு வந்து கலையரசன் ஒரு பட்டம் கொடுத்துருந்து. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பட்டம் இருக்குது வந்து, இன்னும் தனுஷுக்கு தான் எதுவும் பட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து பட்டம் இல்லையா, இல்லை ரசிகர்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அந்தந்த படத்தை வச்சுருக்காங்க, உண்மையிலே பட்டம் தான் இல்லை பொழுது. எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் இல்லை, அதனால் கலையரசன் ஒரு பட்டம், அந்த பட்டத்தை தனுஷ் ஏற்றுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. வந்து தனுஷோடைய பேச்சு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போனதுக்கு இன்னொரு காரணம் வந்து, அது சென்டிமெண்ட்டாக அல்லது வந்து ஏதாவது சொல்லி காமிக்கிறாருன்னு தெரியல. 2003 2002 வாக்கில் நான் வந்து ஒரு படப்பிடிப்பில் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை தூரத்துலேருந்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு அப்படி உட்காந்துருந்தார். இவரெலாம் நம்ம இவருடைய டைரக்ஷன்லாம் நம்ம நடிப்புமா அப்படின்லாம் நான் ஏங்கியிருக்கிறேன். அப்படி இதெல்லாம் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டரு, இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, விரைவில் என் படத்தில் அவர் நடிப்பார் அப்படின்னு, அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் கேஎஸ் ரவிக்குமார் நடிப்பார் அப்படின்னு அந்த ஒரு சென்டிமெண்ட்டையும் கொண்டு வந்து அதில் சேர்த்துருந்தார். போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு வாங்கிட்டாருன்னா நிறைய பேர் அப்போலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரஜினி வீட்டு பக்கத்தில் எப்படிப்பா தனுஷ், அதை கூட ஒரு ஃபங்க்ஷனில் கூட பேசணும், நான் ஏன் போயஸ் கார்டில் வீடு வாங்கக்கூடாதையா, அப்படின்னா போயஸ் கார்டில் வீடு வாங்குற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவனா அப்படிலாம் கூட கோவப்பட்டு இருந்தார். இப்போ அதையும் கூட ஞாபகப்படுத்திருந்தார். நான் போயஸ் கார்டில் வீடு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு சொன்னதை வந்து நிறைய பேர், நான் வாங்கிட்டதை வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பல பேர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த சென்டிமெண்ட் அப்படியே மகன்கள் பக்கம் திரும்பிச்சு வந்து. யாத்ரா பிறந்தப்போ தான் எனக்கு தேசிய விருது கிடச்சிது. அப்புறம் வந்து நான் ஒரு கரடு முரடான ஆள், ஆனால் எனக்கு யாத்ரா வந்து நான் வந்து மகனை சொல்கிறார் தோலில் போட்டினது வந்து நான் டோட்டலாக மாறிட்டேன். நான் எப்போல்லாம் டென்ஷனாக இருக்கிறதோ, எப்போல்லாம் என் மனசு வலிக்குதோ, அந்த சமயத்திலலாம் நான் வந்து யாத்ராவை லிங்காவோட முகத்தை பார்த்தோன்னா அந்த டென்ஷன்லாம் காணாமல் போய்டும்னு இந்த கரா படத்தினுடைய அந்த ஈவெண்ட்டு மொத்தத்தையும் ஒரு சென்டிமெண்ட் வடிவில் கொண்டு வந்து அப்படி சேர்த்தார். ஏன்னா நிறைய எதிர்பார்த்தது என்னென்னா, அந்த குபேராவில் பேசின மாதிரி வந்து என்னை தொட்டுவிட முடியுமா, என்னை அடிச்சிட முடியுமா, என்னுடைய ஒரு செங்கலை உங்களால் உருவிட முடியுமா அப்படிலாம் தனுஷ் பேசி ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாரு. இல்லது வந்து ஒரு பக்கம் எஸ்கேவுடைய இதுவையும் இன்னொரு பக்கம் எஸ்டிஆருடைய இதுவும் பேசி இன்னும் வைரல் ஆக்குவார்னு எதிர்பார்த்த பிறகு இது அத்தனையும் அப்படியே ஒரு பூடகமாக பேசிட்டு எஸ்டிஆரையும் இன்னொரு பக்கம் எஸ்கேவையும் அப்படி பேசிட்டு போயிட்டார். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. அப்போ தானே வந்து கண்டென்ட்டில் விறுவிறுப்பு இருக்கும். அதேமாரி இந்த ரசிகர்களை எல்லாரும் இவருன்னு சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க, யார் என்ன இது கேட்குறாங்கன்னு தெரியல. வடச்சென்னை வரும், 2 வரும், சும்மா சத்தமாக வரும், வெளுக்கிற மாதிரி வரும் அப்படின்னா எதுக்கு சத்தமாக வரணும், எதுக்கு வெளுக்கிற மாதிரி வரணும், ஒரு படம் தானே, அது மாட்டும் வந்துட்டு போட்டோமே, அதுக்கு எதுக்கு வரணும். நான் இவருன்னு சொல்ல, பல பேர் வந்து நீங்கள் சிம்புவே கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று மேடையில் இந்த ரசிகர்களை பார்த்து அவங்கள வந்து ஏற்கனவே வந்து அவங்கள பிடிக்க முடியல. இன்றைக்கி சமுதாயமே வேறு மாதிரி இருக்குது. படத்தில் நீங்கள் பாட்டுன்னு கத்தியும் அருவாளும் ரத்தத்தையும் அசால்ட்டு பண்ணுறேன், மட்டை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நீங்கள் டூப்பை போட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு சாயத்தை பூசி அதை தேய்ச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த மிதப்பில் அதை கையில் எடுத்துன்னு அவன் ஊர் பூரா திரிகிறானுங்க அவனுங்க. இதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாமே. அது வந்து இந்த மேடையில் வந்து அவங்கள உசுப்பேற்றணுமா. எஸ்கேன்னு சொன்ன உடனே தான் இன்னொன்று இது வருது. இந்த எஸ்கே வெங்கட் பிரபு இணையிற படம், அந்த படம் என்னப்பா ஆச்சு அப்படின்னு, அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில. அவர் சிவகார்த்திகேயன் சேயோன் படத்துக்குள்ளே போயிட்டார். வந்து சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் தான் தாய்க்கிழவி படத்துடைய டைரக்டர், கமலஹாசன் ப்ரொடியூசரு. கதையை கமல் கேட்ட உடனே ஓகே பண்ணி தான் அந்த படத்துக்கான படப்பிடிப்பில் அந்த பரபரப்பில் இருக்கார். வந்து அப்போது இந்த எஸ்கே விபி இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அது ட்ராப்பு தான். வெங்கட் பிரபு என்ன பண்ண போகிறார், ஏறக்குறைய 90% ஃபைனல் ஆகிப்போச்சு மங்காத்தா 2 அப்படின்னு. எங்கள் அஜித்தே இன்னும் கார் ரேஸ்லேருந்து வரல. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் வேறு வண்டி ஓட்டியிருக்காரு, அது வேறு அந்த நம்ம நாட்டு கொடியெல்லாம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. அவர் காரை விட்டு இறங்கினா தானே அடுத்து வந்து ஆக்ஷன் கட்டு இங்கே வந்து கோடம்பாக்கத்தில் நிற்க முடியும். அவர் கார்லேயே சுற்றிட்டு இருக்காருப்பா. அதுக்கு முன்னாடி அவர் 2 பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஒன்று ஆதிக்க ரவிச்சந்திரன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா. இப்போ அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு டாக் இருக்குது. ஏன்னா அவர் சம்பளத்தை வந்து 10 பைசா இறங்க மாட்டேறாரு, அதே சம்பளத்தில் தான் இருப்பேன்றாரு. அஜித்தை போங்கய்யா, நீங்கள் என்னையா வந்து என்னை வச்சு படம் எடுக்கிறது, நானே எடுத்துக்கிறேன், நானே ப்ரொடியூசர், ஏகே இன்டர்நேஷ்னல், என் சம்பளத்தை கழிச்சு பட்ஜெட்டை குறைச்சா சரியாக போச்சு
அப்படின்னு அவர் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி விரைவில் அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு. அப்போது ஆதிக் ரவிச்சந்திரன், சிறுத்தை சிவா இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு விபி வெங்கட் பிரபு மங்காத்தா 2க்குள்ளே வரத்துக்கு எப்படியும் 2 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறோம். அது அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு தான் மங்காத்தா 2ஆக இருக்குமா என்ன எதுன்னு தெரியல. பாருங்கள், ஒரு பக்கம் ரஜினி கமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டு, அது ஒன்றும் இதுவல்ல. இன்னொரு பக்கம் அஜித் விஜய் 2 பேருமே வெவ்வேறு திசைக்கு போயிட்டாங்க. அடுத்து யார் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறார்கள், எந்த படம் வந்து ஓடும் அப்படின்ற நிலைமை இப்போ வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கிடையில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் சம்பளத்தை குறைக்க மாட்டேன், என் இமேஜ் காலி ஆகிட போகுது, எனக்கான ரசிகர் மட்டத்தை நான் உயர்த்த போகிறேன், எனக்கு பட்டத்தை கொடு, எனக்கு என்ன சொல்கிறது 40 அடியில் வந்து கட் அவுட் வை, அப்புறம் வந்து 15 பிட்டில் எனக்கு போஸ்டர் ஓட்டு அப்படின்ற பில்டப்பு இன்னும் குறையவே இல்லை. ரைட், ஓகே. தமிழ் சினிமா நிலைமை எப்படி போகுது? 2வது பார்த்தீங்கன்னா இந்த 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகல கரை இந்த கரசாமி உண்மையிலே கரை சேருமா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.